நீதான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நின்ன மாதிரியும் மத்தவங்க எல்லாம் அதை வேண்டாம்னு தடுத்த மாதிரியும் அன்னபூர்ணி தான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரியும் பேசிட்டு இருக்க. சிவா உன்னை கடத்திட்டு போய் உன் கழுத்துல தாலி கட்ட வந்தாலும் நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ண. அவங்க புள்ள சிவா ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னா அன்னபூர்ணி சிவா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நீ இப்படி இப்படி எல்லாம் புரியாம பேசுற. நான் சரியா தான் பேசுறேன், நீ தான் புரியாம பேசிட்டு இருக்க. இவகிட்ட உண்மையை எப்படி சொல்றது, எப்படி இவளுக்கு புரிய வைப்பேன்? பழவி, எப்படியோ சிவா எனக்கு தாலியை கட்டி மனைவியா ஏத்துக்கிட்டாங்கல்ல, அப்போ இந்த வீட்டுல உள்ளவங்களையும் நம்ம ஏத்துக்கணும். இல்லைன்னா அது நல்லா இருக்காது மரியாதை கொடுப்போமோ அதே மாதிரி அன்னபூர்ணி அத்தைக்கும் கொடுக்கணும். இந்த வாழ்க்கை நல்லா இல்லாத பட்சத்தில் நாம எதுக்கு இனிமே இந்த வீட்டுல இருக்கணும்? உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சிவாவும் அவங்க அம்மா மகாவும் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னா அவர் கட்டின தாலியை கேட்டு அப்படியே மூஞ்சில விசிறி எடுத்துட்டு போயிட்டே இரு. இவங்கெல்லாம் உன்னை அதிகாரம் பண்ற அளவுக்கு நீ விட்டு கொடுத்துருக்காரு. தாலி அவக்கு கையால என் கழுத்துல ஏறதுக்கு நான் எம்பிட்டு போய் சொன்னேன், எப்படி எல்லாம் போராடினேன். அது தெரியாம இவ ஈஸியா தாலியை கழட்டி வீச சொல்றாளே. சரி பைரவி, அன்னபூர்ணி அத்தை கிட்ட இவ்வளவு கடுமையா பேசாத. ஏன்னா அவங்க அப்பா கிட்ட சொன்னா